Hello friends, welcoming you all back to GIA's Potential Builder Current Affairs Sprint Program, Session 40 for UPSC Prelims 2021. In the description, we are providing you with the links of the past 39 sessions. Please go through the sessions for continuity as well as for quick revision. Also, we are posting the link of our Telegram channel where we are putting questions on a daily basis. So for quick revision and regular updates, follow us on YouTube as well as our Telegram channel. This is the contact number of the institute where you can call for admission related inquiries. So these are the topics that we are going to discuss for today. So without any further delay, let's go into the topic of today. First topic that we are going to see today is regarding Bell of Fate scheme. ஸோ எதுக்காக இது நியூஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திஸ் இஸ் அ ஸ்கீம் பை தி கேரளா போலீஸ் விச் வாஸ் லான்ச்ட் இன் த இயர் 2018. இப்போ வந்து இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட் இன் நம்பர் ஆஃப் அர்பன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இன் கேரளா. ஸோ அர்பன் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட எய்ம் ஆஃப் த ஸ்கீம் இஸ் basically to reach the senior citizens who are staying alone. அவங்களுக்கு வந்துட்டு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணி அவங்கள ரீச் பண்ணுறதுக்காக இருக்கிறது. ஸோ எனி கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் தே ஃபேஸ், எதர் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கலாம், வாட் எவர் த இஷ்யூஸ் மேபி, தே கேன் இமீடியட்லி மேக் யூஸ் ஆஃப் திஸ் பெல் ஆஃப் ஃபெய்த். இந்த பாக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி, எலக்ட்ரானிக் பெல்ஸ் இது, அதனால இது வந்து பெல் ஆஃப் ஃபெய்த் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த எலக்ட்ரானிக் பாக்ஸை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் இன்ஸ்டால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வித் அ வயர்லெஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம். ஸோ இதை வந்துட்டு அவங்க ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் அலாம். ஸோ போலீஸ் வந்துட்டு சீனியர் சிட்டிசன் ஹவுசஸில் வந்துட்டு இதை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அலாம் த்ரூ விச் த நெய்பர் வில் கெட் அன் அலர்ட். ஸோ இந்த அலாம் வழியாக நெய்பர் வில் கெட் அன் அலர்ட் ஹூ இஸ் நெக்ஸ்ட் டு அந்த ஓல்டேஜ் பீப்புளோட இருக்கிற நெய்பர்ஸ்க்கு வந்துட்டு அலர்ட் போயிடும். ஸோ அந்த நெய்பர் வந்துட்டு தே கேன் ரஷ் டு த ஹவுஸ் ஆஃப் த old age people, or they can contact the police or hospital in time of emergency. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஸ்கீம் இருக்குது. அண்ட் இதை வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய வில்லேஜஸ்க்கு வந்துட்டு தே ஹவ் எக்ஸ்பேண்டட் இட் அண்ட் இட்ஸ் லான்ச்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் கேரளாஸ் கம்யூனிட்டி பாலிசிங் ஸ்கீம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். ஸோ இதில் வந்து நம்ம மெயின்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எங்கன்னா இந்த போலீஸ் ரிஃபார்ம்ஸ்க்கு வந்துட்டு நம்ம இந்த கம்யூனிட்டி போலீசிங் அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இட்ஸ் இன்ஸ்டால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ அதுதான் இருக்குது. வெல்பீயிங் அண்ட் சேஃப்டி ஆஃப் ஓல்ட் ஏஜ் பீப்புள் அண்ட் இட்ஸ் பை தி கேரளா போலீஸ். அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதை பார்த்துக்கணும். So let's move on to the next issue. So next issue is regarding Gharials. The reason being Gharials in news என்னன்னு பார்த்தோம்னா, Mahanadi Wildlife Division Odisha has announced a cash reward for rescuing these Gharials. Gharial rescue பண்ணுறவங்களுக்கு இந்த Mahanadi for Wildlife Division வந்துட்டு cash rewards கொடுக்குறாங்க. And the Wildlife Division will also provide compensation to fishermen whose fishing nets are destroyed by the Gharials. இந்த Gharials வந்துட்டு அந்த ஃபிஷிங் நெட்டை வந்து கிழிச்சிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷனும் தராங்க. ஸோ கம்மிங் டு Gharial வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் crocodile. இட்ஸ் கால்ட் அஸ் கவியால்னு என்ன நேம் இருக்குது, ஆர் ஃபிஷ் ஈட்டிங் crocodiles அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் நேம்ஸ் ஃப்ரம் கராங்கிறது அண்ட் இண்டியன் வேர்ட் ஃபார் பாட் பிகாஸ் ஆஃப் த பல்பாஸ் நாப். அந்த நாப் இருக்கிற மாதிரி. ஸோ அதோட அந்த இந்த மவுத் அந்த இது அந்த மாதிரி இருக்கிறதுனால, இந்த ஸ்னவுட்டோட எண்டில் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால, ஸோ இட் இஸ் இந்த இடம். ஸோ இந்த இடத்துனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் கரா. அந்த கரான்றதை சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் நேட்டிவ் டு திஸ் Gharial ஸ்பீஷீஸ் இஸ் நேட்டிவ் டு த இந்தியன் சப்கான்டினென்ட். இட்ஸ் அ டைப் ஆஃப் ஏஷியன் crocodile. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்குது. அண்ட் இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் crocodile ஸ்பீஷீஸ் இருக்குது. ஒன்று வந்து Gharial ஒரு ஸ்பீஷீஸ் அண்ட் இட்ஸ் கால்ட் அஸ் Gavialis gangeticus அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து மகர் crocodile, MUGGR மகர் crocodiles. அண்ட் மூணாவது வந்து சால்ட் வாட்டர் crocodile. Gharial வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ க்ளீன் வாட்டர். இட்ஸ் இண்டிகேட்டர் ஆஃப் க்ளீன் ரிவர் வாட்டர். ஸோ வந்து Gharial வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் crocodiles. So it's a species of fresh water and it is listed under Schedule 1 highest protection கொடுத்திருக்கோம். and IUCN status வந்துட்டு it's an endangered species IUCNல and critically endangered species according to IUCN red list of data. ஓகேங்களா. அண்ட் இதோட ஹேபிட்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் குளோபலி ப்ரெசென்ட் இன் இந்தியா அண்ட் நேபாள். அண்ட் இந்தியா லெவலில் வந்துட்டு கேஞ்சஸோட ட்ரிபியூட்ரிஸு, சம்பல் ரிவர் பேசன் அங்கெல்லாம் வந்துட்டு they are present. அண்ட் அப்பெண்டிக்ஸ் ஆஃப் சைட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா appendix 1ல வந்துட்டு இவங்க நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம்.
they are good indicators of clean water as said. And Gharial வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் சதர்ன் பார்ட் ஆஃப் பூட்டான் அண்ட் நேபாளில் இருந்தாங்க. பட் as of now they are confined only to India and Nepal as of now. And the fast flowing, deep fast flowing rivers வந்துட்டு they prefer. அடல் காரியர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டில் வாட்டர்லையுமே இருக்கிறாங்க. பட் ஜென்ரலி தே ஆர் ஸ்டீப் ஃப்ளோ, டீப் வந்து ஃப்ளோயிங் ரிவர்ஸில் வந்துட்டு நிறையா இது பண்ணுறாங்க. அண்ட் கம்மிங் டு த கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் crocodile வந்துட்டு பை இந்தியன் கவர்மெண்ட், யூஎன்டிபி அண்ட் ஃபுட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அத்தாரிட்டியில் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் 1975 வந்த ப்ரோக்ராம் இது. இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா for intensive captive rearing and breeding program for gharial population. So population increase பண்றதுக்காக. And there is a breeding center of Kukrel Gharial Rehabilitation Center in லக்னோவில் இருக்குது. அண்ட் சம்பல் வைல்ட் லைஃப் நேஷனல் சம்பல் சாங்சுரி அங்கேயுமே இருக்குது. அண்ட் இந்த எக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஹேச்சரிஸ் வழியாக அந்த எக்ஸை வந்து ஹேட்ச் பண்ணுறோம். அண்ட் த்ரீ இயர் ஓல்டுக்கு அப்புறம் அந்த ஜுவினைல்ஸை வந்து என்ன பண்ணுறோம்னா we are letting them into the river. அண்ட் பயோலாகிங் மெத்தட், இது வந்து பயோலாகிங் மெத்தடில் வந்துட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் தி அண்டர் வாட்டர் பிஹேவியர் அண்ட் நேச்சுரல் ஹேபிட்டட் ஆஃப் தீஸ் ப்ரீ ரேஞ்சிங் காரியல். ஸோ எப்படி வந்து தண்ணிக்கு கீழே இவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, பிஹேவியர் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அசஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் காரியல். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இஷ்யூ. Next issue is regarding X-ray Setu service. So X-ray Setu service recent being in news வந்து Ministry of Science and Technology unveil பண்ணியிருக்கிறாங்க இந்த பிளாட்ஃபார்மை called X-ray Setu. இது எதுக்கு அப்படின்னா to identify கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ். ஸோ கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம், இந்த சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இட்ஸ் அ நியூ ஏஐ ட்ரான் சர்வீஸ். ஸோ ஏஐ ட்ரிவன் பிளாட்ஃபார்ம் ஃபார் இயர்லி கோவிட் இன்டர்வென்ஷன்ஸ் ஓவர் வாட்ஸ்அப். செஸ்ட் எக்ஸ்ரேவை பேஸ் பண்ணி வாட்ஸ்அப் வழியாகவே வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ இட்ஸ் டெவலப்டு பை ஆர்ட் பார்க் நிரமை இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். அவங்க தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. நிரமைங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ பெங்களூர் பேஸ்ட் ஹெல்த் ஸ்டார்ட் அப். ஸோ அவங்க தான் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஆர்ட் பார்க் வந்துட்டு பார்த்தோம்னா ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ், ஃபுல் ஃபார்ம் வந்து ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி பார்க். ஸோ டெக்னாலஜி பார்க் இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் ஒர்க். ஒரு ரூரல் டாக்டர் வந்துட்டு எக்ஸ்ரே வந்து ஃபோன்ஸ் எடுக்கிறாங்க சஸ்பெக்டட் பேஷண்ட்டோட. அண்ட் இந்த எக்ஸ்ரே பிக்கை வந்துட்டு எக்ஸ்ரே சேர்த்து வாட்ஸ்அப் நம்பர் சாட்பாட் வழியாக வந்துட்டு அனுப்புகிறாங்க. ஸோ இமேஜ் ரிவ்யூ டெக்னீஷியன் வந்துட்டு பண்ணதுக்கப்புறம் தென் ஐஏ சர்வீஸ் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை வந்து உருவாக்குது. அண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவிட் இருக்குது, நிமோனியா இருக்குது என்னங்கிறத வந்து மார்க் பண்ணி இட் இஸ் send back to the doctor again. ஸோ டாக்டர் வந்து ரிசீவ் ஆகுறாங்க. அண்ட் டாக்டர் வந்து ரிப்போர்ட்டை வந்து செக் பண்ணிவிட்டு he advises the patient of what kind of medication has to be taken. அது எல்லாத்தையுமே அட்வைஸ் பண்ணுறாங்க. அண்ட் this is how. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ டிடெக்ட் 14 அடிஷ்னல் லங் ரிலேட்டட் எய்ட்மெண்ட்ஸ். கோவிடை தவிர லங் ரிலேட்டட் எய்ட்மெண்ட்ஸ் எது இருந்தாலுமே இட்ஸ் கோயிங் டு டிடெக்ட். அண்ட் கம்மிங் டு திஸ் ஆர்ட் பார்க் as I have told you the full form of it. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அட்டானமஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி. இது வந்து எது வழியாக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் கண்டீரில் வந்துட்டு இட் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ் வித் சப்போர்ட் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் Science and Technology. It is an initiative under National Mission on Interdisciplinary Cyber Physical System. So National Mission on Interdisciplinary Cyber Physical System. So அதுக்கு அடியில் இதை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். So this is regarding the X-ray Setu service. So let's move on to the next issue. So next issue வந்து என்னன்னு பார்த்தோம்னா Pyrostria lalji அப்படிங்கிறது. ஸோ தி ரீசன் பீயிங் இன் நியூஸ் இட் ஹாஸ் பீன் ரீசென்ட்லி டிஸ்கவர்ட் இன் தி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். ஸோ அந்தமான் ஐலாண்ட்ஸ் பேசிக்லி அங்கே தான் வந்துட்டு இதை டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க. திரும்ப தே ஹவ் பீன் டிஸ்கவர்ட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ 15 meter tall tree belonging to the coffee family. ஓகேங்களா. ஸோ இட்ஸ் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் மடகாஸ்கர். இப்போ வந்து இந்தியாவிலேயுமே அந்தமான் ஐலாண்ட்ஸில் வந்துட்டு ஃபைண்ட் ஆகிட்டு இருக்குது. இட்ஸ் டன் பை அ ரிசர்ச் பை people from India and Philippines. ஸோ இந்தியன் அண்ட் ஃபிலிப்பைன் ரிசர்ச்சர்ஸ் தான் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டெம் எல்லாம் அமைஞ்சிருக்குது. அண்ட் as I said it's belong to the coffee family. கலர் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ஒயிட் டு க்ரீம் இருக்கும். அண்ட் பாலினேஷன் நடக்கிற டைப்பில் வந்து ப்ரௌன் ஆகிடும். ஆஃப்டர் பாலினேஷன் வந்துட்டு இது வந்து ப்ரௌன் ஆகிடும். கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். ஸோ நம்ம இதை நோட் பண்ணிக்கணும்.
அண்ட் நேம்டு வந்துட்டு இதை யாருக்கு அப்படின்னா லால்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் ஜார்ஜி சிங் அவருக்கு அப்புறமா இந்த நேம் பண்ணியிருக்கிறோம் நம்ம. அண்ட் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு இதை இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தே ஹவ் கம் அப், தே ஹவ் ஃபவுண்ட் திஸ். ஸோ பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்களுக்கு அடியில் வந்துட்டு வி ஹேவ் திஸ் லால்ஜி இது, ஓகேங்களா. இட்ஸ் நேம்டு பை திஸ் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அண்ட் அவங்க தான் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் இட். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் வைப்பர் மிஷன். ஸோ வைப்பர் மிஷன் வந்து நாசா ஹஸ் அனௌன்ஸ் தட் இட் வில் லான்ச் திஸ் வைப்பர் மிஷன் இன் 2023 லான்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா இட்ஸ் அ மிஷன் ஆஃப் நாசா. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட ஃபுல் ஃபார்ம் வாலடைல்ஸ் இன்வெஸ்டிகேட்டிங் போலார் எக்ஸ்ப்ளரேஷன் ரோவர். இட்ஸ் a kind of rover. எதுக்கு அப்படின்னா டு எக்ஸ்ப்ளோர் த வாட்டர், ஐஸ் அண்ட் அதர் ரிசோர்சஸ் அவைலபிள் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் மூன். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி a rover to moon, ஓகேங்களா. அண்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம். ஸோ ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இட்ஸ் அ US-led international human space flight program. It was launched in the year 2017 to return humans to moon. மூனுக்கு வந்து ஹியூமன்ஸ் அனுப்புறதுக்காகவும் பர்டிகுலர்லி த லூனார் சவுத் போல் ரீஜியன் 2020s வந்து லூனார் சவுத் போல் ரீஜனுக்கு அனுப்புறதுக்காக தான் இந்த பேசிக்காக இது வந்தாங்க. ஸோ வி நீட் டு நோ அபவுட் இட். வைப்பர் மிஷன் இஸ் ஆஃப் NASA. It's a rover which is sent to moon and it's a part of Artemis program which is sending back of humans to moon, returning back of humans to moon. So அதுக்கு தான் இது இருக்குது. So this is regarding it. Let's move on to the next issue. So next issue வந்துட்டு பார்த்தோம்னா it's regarding Himalayan yaks. They were recently in news. Reason என்னன்னா National Research Center on Yak வந்துட்டு they have tied up with National Insurance Company Limited for இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இந்த ராக்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார் இன்சூரிங் தீஸ் யாக்ஸ் வந்து ஹை ஆல்டிடியூட் யாக்ஸ் அதுக்காக வந்துட்டு வந்திருக்கும். அண்ட் ஹிமாலயன் யாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா they are long had domesticated cattle belonging to the Bovini group வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் யாக் இது வந்து புத்திசம்ல தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ they have a lot of religious significance. அண்ட் அவங்களோட IUCN ஸ்டேட்டஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா they are vulnerable IUCN ஸ்டேட்டஸ்னு அண்ட் they are preserved under Appendix 1 அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா Schedule 1 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்துட்டு கன்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் -40°C வந்துட்டு they can survey. அந்தளவுக்கு ஒரு டெம்பரேச்சரில் வந்துட்டு they can survey. அண்ட் நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஆன் யாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ICAR National Research Center on Yak was established in 1989. Sorry, ICAR-ஓட National Research Center on Yak இது வந்து பார்த்தீங்கன்னா 1989 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா திராங் அருணாச்சலில் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் அ டெடிக்கேட்டட் சென்டர் ஃபார் யாக் ரிசர்ச். ஸோ யாக் ஹஸ்பண்ட்ரி அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இது இருக்கிறாங்க. அண்ட் இது வந்து நொமாடிக் பீப்புளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லைஃப் லைன். ஸோ வந்து எல்லாம் கேரி பண்ணுறது, கூட்ஸ் கேரி பண்ணுறது அதுக்கெல்லாமே வந்து இது பண்ணுறாங்க. அதே டைப்பில் வந்துட்டு இட் ப்ரொவைட்ஸ் மில்க், ஃபைபர், மீட் எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா லெவலில் இட்ஸ் ஃபவுண்ட் இன் அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். குளோபல் லெவலில் வந்து பார்க்கும்போது they are present in India. As we know, they are present in India, Indian subcontinent, Tibetan plateau, Myanmar, and as far as Mongolia and Siberia, அது வரைக்குமே they are present. So this is regarding the yaks. So let's move on to the next issue. So next issue is on conservation status. இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க and it comes under and இது எல்லாமே இங்கே நீட்டாக கொடுத்துருக்கு. So go through it. It's a dedicated center. As I said, it's a dedicated center for yak husbandry. It was established in the year 1989 at Dirang, Arunachal Pradesh. So let's move on to the next issue. So next issue வந்து பார்த்தீங்கன்னா Seed Mini Kit Program. So reason being in news, it was launched by the Union Agriculture Minister recently. So agriculture கடையில் வந்து இது ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா its aim is to distribute high yielding varieties of seeds of pulses and oil seeds. ஃபார்மர்ஸுக்கு pulses and oil seeds தான் மெயினாக நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும். ரீசன் என்னென்னா அவங்க வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனுமே வந்துட்டு கொடுக்கலாம். பேசிக்லி இட்ஸ் ஃபார் பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸு. பட் வேறு ஏதாச்சும் இது கொடுத்தாலும் தே கேன் ஆஸ்க். ஸோ ஃப்ளாரிங் பிளான்ஸோடது அந்த மாதிரி இல்லைனா வந்து வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தே கேன்
ஸ்பெசிஃபை, அதுக்காக இல்லை, பேசிக்லி ஃபார் பல்சஸ் அண்ட் ஆயில் சீட். ஸோ இது வந்து எதுக்குன்னா சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இட் வில் இன்க்ரீஸ் த சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட், விச் இஸ் நத்திங் பட் இஸ் the measure of how much total cropped area was sown with certified seed quality. ஸோ அந்த சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வந்துட்டு சர்டிஃபைட் சீட்னால எந்த அளவுக்கு ஏரியா க்ராப்ட் ஏரியா வந்து நம்ம ஷோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறது. ஸோ த நோடல் மினிஸ்ட்ரி இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் agriculture, and இது வந்து it is funded through National Food Security Mission, which was launched in the year 2007 to 8 by Ministry of Consumer Affairs தான் லான்ச் பண்ணுறாங்க. though the program comes under Ministry of Agriculture, funded வந்துட்டு சென்டர் தான் ஃபண்ட் பண்ணுறாங்க, ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் வழியா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா டு இன்க்ரீஸ் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ், வீட், பல்சஸ், கோர்ஸ் சீரியல்ஸ், அது எதுக்காகவும் எல்லாத்துக்காகவும் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ கோர் சீரியல் வந்து ரீசெண்டாக 2014-15 தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. கோர் சீரியல் வாஸ் ஆடட் இந்த இயர் 2014 to 15 in this National Food Security Mission. earlier வந்துட்டு இட்ஸ் ஃபார் பல்சஸ், ரைஸ் அண்ட் வீட்டுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கோர் சீரியல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் திஸ் மினி கிட் ப்ரோக்ராம், சீட் மினி கிட் ப்ரோக்ராம். அண்ட் இந்த சீட் மினி கிட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் ஏஜென்சிஸ் லைக் நேஷ்னல் சீட் கார்பரேஷன், என்சிஎஸ், நேஷ்னல் சீட் கார்பரேஷன், NAFED அண்ட் குஜராத் ஸ்டேட் சீட் கார்பரேஷன். குஜராத் ஸ்டேட் சீட் கார்பரேஷன் அவங்க தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ let's move on to the next issue. So next issue is regarding pencil portal. So இந்த pencil portal எதுக்கு அப்படின்னா it's for eliminating and preventing child labor. ஸோ அதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ ரீசன்ட் பீயிங் இட் இன் நியூஸ் வந்துட்டு யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் சிட்டிசன்ஸ்க்கு வந்து அப்பீல் பண்ணியிருப்பாங்க. இஃப் தே ஃபைண்ட் எனி கைண்ட் ஆஃப் சைல்ட் லேபர், அதை வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லி எய்தர் தே கேன் ரிப்போர்ட் த்ரூ த போர்ட்டல் ஆர் தே கேன் கால் தி சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பர், which is 1098. அதுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க. இது எப்போ வந்திருக்கு அப்படின்னா வேர்ல்ட் டே அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர், June 12 இருக்கும் வேர்ல்ட் டே அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர். ஸோ எவ்ரி இயர் வந்து June 12 celebrated as வேர்ல்ட் டே அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர். ஸோ அந்த இது அப்போது இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்போத்துலேருந்துன்னா 2002 வந்துட்டு இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ 2002 ILO தான் இந்த இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க டு ரைஸ் அவேர்னஸ் அகெயின்ஸ்ட் திஸ் சைல்ட் லேபர், சைல்ட் லேபர் அண்ட் ப்ரிவென்ட் சைல்ட் லேபர். அதுக்காக ஸோ இந்த வருஷத்தோட 2021 தீம் ஃபார் திஸ் டே வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஆக்ட் நவ் எண்ட் சைல்ட் லேபர். ஸோ 2021 வந்துட்டு ஆக்ட் நவ் எண்ட் சைல்டு லேபர், இதுதான் வந்துட்டு தீம். அண்ட் ஆல்சோ இந்த பென்சில் போர்ட்டல் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் செக்ஸ் ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நேஷ்னல் சைல்ட் லேபர் பாலிசி, நேஷ்னல் சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட் விச் இஸ் அண்டர் நேஷ்னல் சைல்ட் லேபர் பாலிசி. அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபெக்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார் நோ சைல்டு லேபர். இதோட டார்கெட் வந்து சைல்ட் லேபர் ஃப்ரீ சொசைட்டி கொண்டு வரதுக்காக தான் இருக்குது. அண்ட் 5 காம்பனன்ட்ஸ் வந்து சைல்ட் ட்ராக்கிங் சிஸ்டம், கம்ப்ளைண்ட், ஏதாவது இந்த சைல்ட் லேபர் பார்த்தாங்கன்னா the citizens can complain, ஸ்டேட் கவர்மெண்ட், நேஷ்னல் சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட் அண்ட் கன்வர்ஜென்ஸ், இதெல்லாம் தான். ஸோ நோடல் மினிஸ்ட்ரி இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் த்ரூ டிஸ்ட்ரிக்ட் நோடல் officers. So coming to this National Child Labor Project, it was introduced in the year 1988 to rehabilitate working children in 12 child labor endemic districts. It's a central sector scheme. So district project societies are set up to overseeing the implementation of this project. And we have discussed all these things in the World Day against action of against child labor, June 12 celebrate பண்ணுறோம் every year. 2002 வந்துச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு we have discussed, and we have also discussed about this child helpline, which is 1098. It is a free emergency force service for children in need of assistance. So எல்லாமே ஈவன் சைல்ட் லேபரையும் இது வழியாக we can report. So this is regarding it, pencil portal to end child labor. So let's move on to the next issue. So next issue is regarding Zika virus. As we know, Zika virus has been again detected in India. இந்தியாவில் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கேரளாவில் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்குது. ஸோ ரீசெண்ட்லி கேரளாவில் ஃபஸ்ட் டைம் ரிப்போர்ட் பண்ணியிருக்குது. அண்ட் ஜிகா வைரஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ தி மஸ்கிட்டோஸ், அது தெரியும். இட் ஹாஸ் ஒரிஜினேட்டட் இன் பிரேசில். த வைரஸ் ஹாஸ் சின்ஸ் ஸ்ப்ரெட் டு 20 countries.
in the Americas, and there is no treatment available for this. So symptoms என்ன இருக்குன்னா joint pain and conjunctivitis, mild fever எல்லாமே இருக்குது. Pregnant women's வந்து more defects because brain damage வந்து cause பண்ணுறதுனால, so best is to eradicate these mosquitoes. அதுக்கு தான் and it's a mosquito borne flavivirus spread by Aedes aegypti. So Aedes aegypti என்னென்ன டிசீசஸ்லாம் வேறு காஸ் பண்ணுது அது எல்லாத்தையுமே we need to know about it. And இந்தியாவில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் the Zika virus was reported in the year 1952. There is no vaccine as we saw, and it was first identified in Uganda. 1947 யுகாண்டால தான் ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க in monkeys, and then it was later identified in the humans. So இதான் mode of transmission வந்து infected person can spread the virus, and also it can be transmitted from the pregnant women to fetus as well as sexual contacts and blood and blood products வந்து organ transplantation இது எல்லாமே வந்துட்டு can spread this Zika virus. This is regarding Zika virus. Sometimes Zika virusனால வந்து மைக்ரோசெஃபலி வரலாம். மைக்ரோசெஃபலி மதர்லேருந்து சைல்டுக்கு வந்துட்டு when the virus is transmitted, pregnant women's பேசிக்காக சைல்டுக்கு வந்துட்டு வரும். This is nothing but when the brain the size of brain of the child is significantly smaller compared to the expected growth. அந்த மாதிரி இருக்கும்போது abnormal brain developmentனால இது maximum cause ஆகும், and that abnormal brain development can be caused due to this Zika virus. So this is regarding Zika virus. So let's move on to the last issue of today. So last issue வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் regarding section 66A of the IT Act. இதை வந்து ஸ்கிராப் பண்ணியிருப்பாங்க. this section 66A has been scrapped, but வந்து இதில் நிறைய கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. 2015 this act would have been scrapped. ஸ்ரேயா சிங்கல் vs யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் வந்துட்டு ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருப்பாங்க இந்த ஆர்டிக்கலை, பட் அன்கான்ஸ்டியூஷனல் அண்ட் வாய்ட் ஆக்கியிருப்பாங்க since it violates the freedom of speech and expression. பட் அதை வந்து திரும்பவுமே வந்து யூஸ் பண்ணி நிறையா பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. வித் போலீஸ் கேஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் ரொம்ப வந்து ஒரு கவலைக்கிடமான விஷயம்தான். பிகாஸ் வித் த பீப்புள் போலீஸ் பர்சனல்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு லாஸ் வந்து தெரியாமல் இருக்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் அ குட் திங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த 66A வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 66A பனிஷ்மெண்ட் இஸ் ஃபார் சென்டிங் அஃபென்சிவ் மெசேஜஸ் த்ரூ கம்யூனிகேஷன் சர்வீசஸ். ஸோ எனி பர்சன் ஹூ சென்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் அஃபென்சிவாக இருக்கிறதுனாலோ இல்லை வயலன்ஸை வந்து தூண்டுற மாதிரி டேஞ்சர் அப்ஸ்ட்ரக்ஷன் வாட் எவர் இட் இஸ், ஸோ எலக்ட்ரானிக் மெயில் எல்லாமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இது எல்லாத்துமே. ஸோ இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, திஸ் ஆக்சுவலி 66A வாஸ் மிஸ்யூஸ். சும்மா கவர்மெண்ட் பாலிசிஸ்க்கு அகேன்ஸ்டாக ஏதாச்சும் வந்தாலே அதை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணி இந்த செக்ஷன் 66A போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டு ரெஸ்டோர் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஸோ ஒன்லி வேல்யூபிளாக இருந்தால் கான்ஸ்டியூஷனலாக இல்லைனா வந்து ரீசனபிளாக இருந்தால் மட்டும்தான் செக்ஷன் 66A வந்து போடணும். பட் வந்து அன்ரீசனபிள் கண்டிஷன்ஸ்லேயுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. that's why it was scrapped, saying that it was violating the freedom of speech and expression, right to freedom of speech and expression வந்து violate பண்ணுறதுனால, and also article 21 violate பண்ணுறதுனால this has been scrapped. So this is regarding section 66A of IT Act. So, and this is all for today. Let's meet you with yet another session very soon. Till then, keep safe, keep healthy, and keep revising. Thank you.